நம்ம கதையோட நாயகன் மனோலும் மெதுவாக எந்திரிக்கிறார். எந்திரிச்சு பார்த்தா ஒரே பதட்டம். அவரால் அவரையும் நம்ப முடியல. அவர் கையில் பார்க்காத சதை எதுவுமே இல்லை. அவர் லேண்ட் ஆஃப் த ரிமெம்பருக்கு வந்துட்டாருன்றது அவருக்கு அப்போ தான் புரியுது. அப்போ அவரை பார்த்துட்டு அங்கிட்டிருந்து ஒரு நபர் வந்து, யாருப்பா நீ, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. உடனே அவரும் அவசரத்தில் மரியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மரியான்னு இந்த பேர் லிஸ்ட்லேயே இல்லையாப்பா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர், இல்லை நான் மரியாவை தேடிக்கிட்டு இருக்கேன், என் பேர் மனோலோ சான்செஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த பேரை கேட்ட உடனே அந்த குதிரையில் வந்துட்டவர் ஆச்சரியப்பட்டார். நீயும் சான்செஸ்ஸா, இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கீங்க? உடனே மனோலோ, எத்தனை பேரா, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விட முடியுமான்னு கேட்குறாரு. வாங்க, தாராளமாக கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போகிறாரு. அவங்க நேராக போய் முதல்ல கர்மெலோ சான்செஸ்ன்றவரை பார்க்குறாங்க. அவர் ஒரு கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு வச்சுக்கலாம். அவரும் ஒரு புல் ஃபைட்டர் தான். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, புல் ஃபைட்டில் வந்து ஒரு சேப் கலர் துணி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் துணியே தேவையில்லை, அதே இல்லாமல் மடக்கலான்னு சொல்கிறது தான். அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் இன்னொருத்தவர்கிட்ட அனுப்புகிறார். அவர் ஜார்ஜி சான்செஸ். அவர் ஒரு கால் ஒரு கை மட்டும் போதும் மாடக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தவர். அவர் இன்னொருத்தவர்கிட்ட அனுப்புகிறாரு. அவர் தான் நம்ம மாச்சோ சான்செஸ், மனோலோ சான்செஸோட தாத்தா. அவர் ஒரு டைமில் 3 புல்லை அடக்கிறவன் தான் பெரியாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவர். அவர் இவரை ஒரே திட்டுறாரு. நீ தான் நம்ம குடும்பத்தில் மியூசிக் வாசிக்கிறேன்னு புதுசாக கிளம்பியிருக்கிற ஆளா, ஏன் ஒரு மாடை கூட ஒரு நாளாக கொல்ல முடியாதான்னு. அதுக்கப்புறம் அவரெல்லாம் சமாளிச்சுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உங்கள் அம்மாட்ட போய் கேளு, அவங்களுக்கே தெரியும்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மனோலாம் அவங்களோட அம்மாவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறான். அவங்க அம்மா பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு சப்புன்னு கணத்துல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னு பார்த்தா, இவ்வளோ சீக்கிரம் ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அவன் இந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறான். மரியா லவ் பண்ணது அது எல்லாத்தையும் சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லேமூர்த்திக்கிட்ட போகலாம், அவன் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பான், இவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டே அந்த மேஜிக்கல் நகரத்தில் லேமூர்த்தியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. லேமூர்த்தி கேசலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. என்னடா இது வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லி சான்செஸ் குடும்பம் எல்லாம் ஒரு பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க யாருங்க லேமூர்த்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா சேர் பேக் ஷாட்லேருந்து நம்ம ஜிபல்பாவோட ரெக்கை மட்டும் வெளியில் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, இனிமேல் இந்த இடத்துக்கு நான் தான் ரூலர்னு. மனோவோட தாத்தாவுக்கு உடனே காண்டு, என்னையா நீ, லேமூர்த்தி அப்படிலாம் பண்ண மாட்டாங்களேன்னு. அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தையில் ஆஃப் பண்ணிடுறாரு. அவங்க பெட்டில் தோத்துட்டாங்க, அதனால் நான் தான் இப்போ ராஜா அப்படின்னு. மனோலோட தாத்தாவும் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. உடனே மனோலாம் சத்தம் போடுறான். என்ன ஆச்சு, இப்போ எங்கே மரியான்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கிறதுக்கே நீ தான் காரணம்னு சொல்லி அந்த வேஜரை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மரியா உன்னை கல்யாணம் பண்ணிட்டா லேமூர்த்தி ஜெயிச்சதாகவும், மரியா வந்து ஹக்கினை கல்யாணம் பண்ணிட்டா நான் ஜெயிச்சதாகவும் நாங்கள் பெட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே தான் இவருக்கு புரியுது, அப்போ நீ நேரத்துனே என்னை ஏமாற்றி நீ சாக வச்சுட்ட அப்படின்னு. அப்போ தான் அவரும் சொல்கிறாரு, ஆமாம், மரியா வந்து ஒரு சைடு பாம்பு தான், ஒரு சைடு தலை உள்ள பாம்பு தான் கடிச்சிச்சு, உன்னை பாம்பு 2 சைடு தலை வச்சு கடிச்சிச்சு, அதனால நீ இறந்துட்ட, அவள் இந்நேரத்துக்கு முழிச்சிருப்பான்னு. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு மரியா எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹக்கின்னு இருக்கார். அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு, மனோலோ அந்த மாதிரி இறந்துட்டான்னு. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியலை. ஆனால் மரியாவோட அப்பா, இங்கே பாருமா, நீ பேசாமல் ஹக்கினே கல்யாணம் பண்ணிக்க, அப்போ தான் இந்த ஊர்லேயே இருப்பான், நம்மளும் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களும் மனோலோ இறந்துட்டா, இனி வேறு என்ன பண்ணுறதுன்னு வேறு வழியே இல்லாமல் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தால் நம்ம மனோலோ காண்டாகி ஜிபல்பாவை போட்டு திட்ட, ஜிபல்பா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மனோலோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இங்கே இவர் தான் ஆள்றாருன்னா அப்போ கண்டிப்பாக லேமூர்த்தி லேண்ட் ஆஃப் த ஃபர்காட்டனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேறு வழியில் அங்கே தான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே எல்லோரும் சேர்ந்து வார்ன் பண்ணுறாங்க, ஐயோ அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமாச்சே, அப்போது கேவ் ஆஃப் சோல்ஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறது ரொம்ப ஆபத்துன்னு எல்லாரும் அவர் எச்சரிக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி வேறு வழியில் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்பி போகிறாங்க. கேவ் ஆஃப் சோல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா அங்கே திடீர்னு ஒரு சுவர் எழும்பி ஒரு பெரிய பசில் மாதிரி வந்துடுது. மித்த 2 பேரும் வெளியில் மாட்டிக்கிறாங்க. மனோலோ மட்டும் அந்த பசிலுக்குள்ளே போய் அப்படி இப்படி பண்ணி ஏதோ பண்ணி தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. வந்தால் அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய சோல், நீங்கள் இங்கே வர்றதுக்குரிய அதிகாரத்தை பெற்றுட்டீங்க, ஆனால் உண்மையான சோல் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ மனோலோவும் வேறு வழியெல்லாம் அங்கே போய் நின்று எனக்கு மரியாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு.
அந்த சோல் மிகப்பெரிய கத்தி எடுத்து மனோலோ மேலே அடிக்கிறாங்க. ஆனால் அவர் சோல் சுத்தமாக இருந்ததுனால அந்த கத்தி உடஞ்சிருது. மனோலோவும் உள்ளே போகலான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து அவர், அவங்க அம்மா, அவங்க தாத்தா 3 பேர் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தா, நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோமே பார்ட் 1ல் அந்த 3வது கேரக்டர் கேண்டில் மேக்கர் அங்கே வந்துடுறாரு. கேண்டில் மேக்கர் அங்கே வந்தோடனே இவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யாரா இவருன்னு. அவரே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி இந்த இடம் வந்து செத்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நினைவில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் லேண்ட் ஆஃப் த ரிமெம்பரில் இருப்பாங்கன்னோ, இறந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நினைவில் இல்லையோ அவங்கெல்லாம் லேண்ட் ஆஃப் த ஃபர்காட்டனில் இருந்து அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி ஒரு வாட்டர் ஃபாலில் போய் நின்று காட்டுறாரு. அங்கே இருக்க மெழுகுபத்தி எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நினைவுகள் இருக்கிறவங்கன்னும், ஒவ்வொரு கடத்தினால் அன்னைக்கும் அவங்க ஏற்றுற மெழுகுபத்தி தான் இதுன்னும், மெழுகுபத்தி இல்லாமல் அணைஞ்சிருக்கிறது மறந்தவங்களோடதுன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு மனோலோக்கு ஒன்றும் புரியலை. அப்போ திடீர்னு கேண்டில் மேக்கர் டக்குன்னு ஒரு ஜர்க்கு கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா, நம்ம ஹக்கீம் வச்சிருக்க மெடலை தேடி சக்கல் ஒரு பெரிய படையோடு வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஊரை நோக்கி. அவர் மட்டும் வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டாருன்னா இனிமேல் அவங்க ஞாபகம் வைக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆஃப் த ஃபர்காட்டனுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே மடலை உடனே நீ லேமோர்த்தைக்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேண்டில் மேக்கர் ஐயோ சாரிங்க, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த புக் ஆஃப் லைஃப் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா மனோலாவோட வாழ்க்கை இன்னும் எழுதவே படலை, அது எம்டியாகவே இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி நடக்கும்ன்றது இந்த புக்கில் எழுதியிருக்கும், பட் இவரோடது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா இனிமேல் என்ன நடக்குதோ அதுதான் எழுதப்படும்னு சொல்லிட்டு, அப்போ அதனால் உங்களுக்கு நான் தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் லேண்ட் ஆஃப் த ஃபர்காட்டனில் போய் விட்டுறாங்க. அங்கே போய் இறங்குனா எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, எப்போ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போதே மனோலோட அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் இதை அப்படியே விட்டுட்டோம்னா எல்லோரும் இங்கே தான் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க நேராக போய் லேமோர்த்தையே பார்த்துடுறாங்க. லேமோர்த்தையை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் மேக்கர்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ இந்த எல்லாத்தையும் வந்து மனோலும் அவங்க அம்மாவும் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவங்க செம காண்டாயிடுறாங்க. ஒரே கற்று தான். அடுத்த நொடி நம்ம ஜிபல்பா இங்கே வந்துடுறாரு. வந்தால் எப்படா நீ என்னை ஏமாத்தலான்னு போட்டு அவரும் மணலோட அம்மாவும் சாப்புன்னு அடிச்சிடுறாங்க. நம்ம ஜிபல்பா அவ்வளோதான், நீ இறந்துட்ட, இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீ மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. மனோலுக்கு அப்போ ஒரு ஐடியா வருது. அவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேர் ஒரு பந்தயம் வச்சுக்குவோம், நீ என்ன வேணால் சொல்லு, நான் அதை பண்ணுறேன், நான் ஜெயிச்சுட்டா என்னை உலகத்துக்கு விட்டுறணும்னு சொல்கிறான். ஜிபல்பாவா அதுக்கு ஆசைப்பட்டு சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோலோவோட கண்ணை பார்த்து அவன் எதுக்கு பயப்படுறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இதுவரையும் உன் ஃப்ரான்ச்சைஸ் குடும்பம் அடக்கின எல்லா மாடும் சேர்த்து நான் உன்ட்ட விடுவேன், அது எல்லாத்தையும் நீ அடக்கிட்டேன்னா நீ சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். மனோலோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்னா இதுவரையும் அவர் ஒரு மாடை கூட பண்ணது கிடையாது. இதே டைமில் அந்த பக்கம் நம்ம டவுனை அட்டாக் பண்ணுறதுக்கு செக்கல் வந்துடுறாரு. அவர் கூட ஸ்டார்டிங்லேயே சண்டை போட்ட நம்ம மனோலோட அப்பாவை போட்டு தள்ளிடுறாங்க. கரெக்டாக இவர் இங்கே கீழே காளைகள் அடக்கவனால போராடிட்டு இருக்கும்போது அவரு இறந்து இங்கே வந்துடுறாரு. அவரும் அதை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 100கணக்கான காளைகள் வந்திருக்கு. ஒன்று என்னென்னமோ பண்ணி அடக்க பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த எல்லா காளைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காளை ஆயிடுது. எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க, என்ன தான் பண்ண போகிறாரோ இவர். அப்போ தான் நம்ம தலைவன் கிட்டார் எடுத்து நல்லா நம்ம ராமராஜன் சார் மாதிரி ஒரு பாட்டை போட்டு பாட்டாலேயே காளையை அடக்கி மோட்சம் போக வச்சிடறான். அதை பார்த்து ஜிபல்பாவும் அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு இறங்கிடுறாரு. சரி இப்போ வேறு வழியே இல்லை, உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து வாழ்கிற உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே ஏற்கனவே செக்கலும் வந்துட்டாங்க. எல்லோரும் சண்டை ஆரம்பிக்குது. இன்றைக்கி கல்ற நாளாகவும் இருக்கிறதுனால இறந்த எல்லாரையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹெல்ப்புக்காக. எல்லோரும் சேர்ந்து செக்கலோட ஆர்மியை அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம செக்கல் வேறு எதுக்குமே எய்ம் பண்ணலை, அந்த மெடல் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப போராடிட்டே இருக்கார். கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த மெடலை தர சொல்லிவிட்டு மரியாவை தூக்கிட்டு மேலே ஏறிடுறாரு. 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே. மனோலோவும் ஹக்யூனும் மரியாவை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹக்யூன் நீ போய் மெடலை தேடு, நான் போய் மரியாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி மனோலோ மாஸ்க் காட்டுறாரு. இருந்தால் சக்கல் விடுறதா இல்லை. கடைசியில் எல்லாத்தையும் அடித்து கீழே விழுந்துருவோம். ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம சக்கல் நாம் இல்லைன்னா வேறு எவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாமையும் ஆன் பண்ணிடுவார். இந்த பாம்பு அடிச்சிச்சுன்னா இந்த நகரமே ஃபுல்லாக அழிஞ்சிருன்ற மாதிரி. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. தூரத்தில் பார்ப்பாங்க, ஒரு சர்ச்சோட மணி கிடைக்கும். சரி அந்த மணிக்குள்ளே உள்ளே போய் பூட்டிட்டா ஏதாவது தப்பிக்க முடியுமான்னு பார்த்துட்டு 2 பேரும் காப்பாற்றுறதுக்காக ஓடுவாங்க, நம்ம ஜாக்வினும் மனோலோவும். அப்போ டைம் இல்லாத காரணத்தில் டபக்குன்னு மனோலோ என்ன பண்ணுவார், சக்கலோடு சேர்த்து
அந்த பாம்பு அவர் 3 பேரும் அந்த மணிக்குள்ளே போய் உட்காந்து மூடிடுவாங்க. மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்கும், டொம்முன்னு எல்லாம் பயந்துருவாங்க. அவ்வளோதான் ரைட்டு எல்லாம் போயிட்டாங்கன்னு. ஆனால் வந்து பார்த்தா நம்ம மனோலோ உயிரோடு இருப்பார். என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹக்வீன் அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டப்புன்னு அவர் சட்டை மேலே அந்த மெடலை ஒட்டி விட்டுருப்பார். அந்த மெடல் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றுமே ஆயிருந்திருக்காது. எல்லோரும் ஹக்வீனை பார்த்து ரொம்ப பாராட்டுவாங்க. அவன் ஒன்றே சொல்லிடுவான், இப்போயாவது நான் உண்மையான வீரனாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மனோலோவும் மரியாவும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதோட அந்த கைடு இந்த கதையை முடிச்சிருவாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் மனசு இல்லை அப்படின்னு நிறைவடைந்து ரைட்டு செம கதைமா வேறு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி பஸ்ஸில் ஏறிடுவாங்க. ஏறிட்டு அந்த டூருக்கு டாட்டா காட்டுவாங்க. அவங்களும் திருப்பி சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு மாறுவாங்க. பார்த்தா அவங்க தான் லெமோர்த்தே தான் கைடாக இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்து தடுத்தார் தெரியுமா, அவரும் பக்கத்தில் வருவார். அவர் டக்குன்னு ஜிபல் போக மாறிடுவாங்க. அவங்க 2 பேரும் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கதையே சொல்லியிருந்திருப்பாங்க. லேண்ட் ஆஃப் தி ரிமெம்பரில் இருக்கிறவங்கள இன்னும் யாரும் மறக்கலை. ஏன்னா இந்த பிள்ளைங்களும் இப்போ இனிமேல் இதை ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க. இதோட அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து என்ன மூவிஸ் பற்றி போடலான்னு கொஞ்சம் சஜஷனில் வந்து சொல்லுங்கள். பீஸ் அவுட்.